உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவகிரகங்களின் வரிசையில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வர்றாங்க. ஜூலை 12ஆம் தேதி ஈவினிங் 6:15 இந்த பயிற்சி நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி 44 நாட்கள். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். மாத பலன், கிரக பெயர்ச்சி பலன், கூட்டு கிரக பலன்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி கணிச்சு போட்டிருக்கிறோம். அவங்களும் என்னுடைய பதிவை பார்த்துருக்குறாங்க, லைக் பண்ணியிருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது போக ஒரு சிலர் பார்க்குறாங்க, ஏதாவது ஞாபக மறதியினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பண்ணுங்க. இப்ப அந்த மகர ராசியுடைய பலனை பார்க்கலாம். இப்ப மகர ராசி, இந்த மகர ராசிங்கிறது உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களை கொண்டது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்ப இந்த 4ஆம் இடம் 11ஆம் இடம் என்பது நல்லது தானே. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் நல்லதுதான் பண்றாரு. அதனாலதான் அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதான்னா, இப்ப நடந்திருக்கிற பயிற்சி சூப்பர், ரொம்பவுமே நல்லது. காரணம் என்னன்னா, இந்த 4ஆம் இடத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு வருவதே யோகம். 5ஆம் இடத்துக்கு வந்து அது 11ஆம் இடத்தை பார்ப்பது 2வது யோகம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு கடும் சோதனைகள் இருந்தவங்களுக்கு, கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் இரத்தகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன். அப்ப சகோதரனால நல்லது நடக்கலாம். உங்களுக்கு பூமி, அந்த பூமி விற்கிறதோ வாங்குறதோ உருவாக்குறதோ இதன் மூலியமாக நல்லது நடக்கலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்க இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த ரத்த ஓட்டம், அந்த வேகம், அந்த விவேகம், நாம நல்லது செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தூண்டும். இதனாலையும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். அது 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆனது. 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய வீரம், ஒருத்தருடைய வெற்றி, ஒருத்தருடைய புகழ், அவங்க எந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த 5ஆம் இடம். அது போக அவங்க உயர்வான அந்தஸ்துக்கும் அந்த ஸ்தானத்துக்கும் ஒரு பெரிய லெவல்ல போவதற்கும் இந்த 5ஆம் இடத்து செவ்வாய் பகவானால கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கவிருக்கிறது. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு குபேர யோகம். அந்த குபேர யோகமாகப்பட்டது இப்ப இந்த செவ்வாய் பகவானாலையும் செவ்வாயோடு இணைந்திருக்கிற அந்த முழு சுபகிரகமான குரு பகவானாலையும் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அப்ப அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த செவ்வாயும் அந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க, லாபஸ்தானத்தை பார்க்கறாங்க. இந்த லாபஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்புறம் என்னங்க கவலை? மகர ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சோதனையை அனுபவிச்சீங்க, வேதனையை அனுபவிச்சீங்க, அடுத்தவங்கனால மரியாதை குறைவாச்சு,
உங்களை கேவலப்படுத்தினாங்க, உங்களை பார்த்து இகழ்ந்து பேசினாங்க, நீங்க முன்னுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க பங்கப்பட்டது. அது போக ஒரு நல்ல தொழிலை சிறப்பாக எடுத்து நடத்த முடியல, அதுல நஷ்டம். நம்ம எந்த வியாபாரம் பண்ணினாலும் அதுல முன்னுக்கு வர முடியல, அதுலயுமே நஷ்டம். நம்ம பிசினஸ் பண்ணி நஷ்டம். ஒரு வேலைக்கு போலாம நினைச்சோம், அந்த வேலைக்கு 3 மாசம் போனோம், அடுத்த 3 மாசம் போக முடியல. தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த வேலையை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு இப்ப வந்துட்டோம். செஞ்சுட்டு இருந்த வேலையுமே திடீர்னு நிக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டது தன் குடும்ப, இவர் மகர ராசியில பிறந்து அவர் நல்லவராக இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்னர் இவங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ நமக்கு இந்த 7 சனி தான் நம்மளை இந்த அளவுக்கு குழப்பம் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதையுமே பொறுத்துக்கிட்டு மகர ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் பொறுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைந்தே தீருவீங்க. நீங்க எந்த ரூபத்திலும் வீணாக போவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த 7 சனி காலகட்டத்துல இப்ப இன்னும் உங்களுக்கு 9 மாசம் தான் இருக்குது. இந்த 9 மாசமும் இந்த 7 சனியால் நம்ம பாதிக்கப்பட்டுருமா அப்படின்னா இல்ல. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பாதிப்புங்கிறது 7 சனியிலிருந்து நீங்க விலகிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. காரணம், குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது, முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த குரு பகவான் வரக்கூடிய மே மாசம் வரைக்கும் உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப உங்களை தவறான பாதையில போறதுக்கு விட மாட்டாரு. தவறான வழியில இருந்தவங்களை, தவறான வழியில போயிட்டு இருந்தவங்களை, இப்ப குடிச்சிட்டு இருந்தீங்க, சூதாடிட்டு இருந்தீங்க, பொம்பளை விஷயத்துல போயிட்டு இருந்தீங்க, உங்களை நல்ல பாதைக்கு இழுத்துட்டு வருவாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவாரு. அப்ப அந்த செவ்வாயும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக மனதார சொல்லிக்கிறேன். மகர ராசிக்காரங்கள் கண்டிப்பாக வீழ்ந்தாலும் வாழ்வார்கள், எழுவார்கள். அப்போ நீங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு வந்துடும், ஒரு தேகத்துல ஒரு நல்ல எழுச்சி வரும். உங்களால எதையுமே சாதிக்க முடியும், நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதற்கு முன்னாண்ட நடந்ததை எதையுமே நினைச்சு பார்க்காதீங்க, அழிச்சிருங்க. இந்த கணத்திலிருந்து இந்த நேரத்திலிருந்து நீங்கள் பார்க்க போன முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போக போறீங்க. அதனால இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. அப்போ மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, இந்த மாதிரி எந்த கண்ட்ரியில இருந்தாலும், இன்னுமே நம்ம நிறைய கண்ட்ரியில் இருக்குது, எல்லாமே சொல்ல தெரியல, எந்த கண்ட்ரியில மகர ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எழுந்து நின்று நான் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவேன் அப்படின்னு பார்க்க போனா உங்களுடைய மனசாட்சிக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நீங்கள் மனதார வாழ போகிறீர்கள். இது போக இதே உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது அவங்க தைரியசாலிகள், அது போக நேர்மையானவர்கள், அது போக அவங்ககிட்ட கொஞ்சம் முன்கோபம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களாப்பட்டது இன்னைக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த 7 சனியாலையும் கஷ்டப்பட்டாங்க. அது போக உத்திராட நட்சத்திரம்னா சூரிய திசையில பிறந்தாங்க, அதுக்கடுத்தது சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் 4ஆம் திசை ராகு தசையாக வந்திருக்கும். அப்ப அந்த 4ஆம் திசை ராகு தசையில கண்டிப்பாக அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த திசையில மாட்டிக்கோணும். அப்ப உங்களுடைய நேர்காலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். நீங்க எப்பேற்பட்ட உயரத்துல இருந்தாலும் கண்டிப்பாக கீழே விழுவீங்க. நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷமாக அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்துல சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து கண்டிப்பாக நீங்க பாருங்க. இப்போ இந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும், இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்ததுனாலையும்
இப்போ எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் நீங்க தப்பிக்க போறீங்க. இது போக பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி அந்த சந்திர பகவான். அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது எப்பவுமே நல்ல தீர்க்கமானவர்கள், மன உறுதி கொண்டவங்க. ஆனா நீங்க எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து வாழணும் தான் நினைப்பீங்க. அப்படி சார்ந்து வாழ்ந்திருந்தாலும் உங்களால ஒருத்தர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கும் உங்களால 10 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக தப்பு சொல்ல வரல. அப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விடாமுயற்சி இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, அதை நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லாமே கடந்த காலத்துல தடுங்கலாச்சு, குழப்பமாச்சு, வேதனைப்பட்டீங்க. அப்ப சந்திர திசையில பிறந்தீங்க. அதுக்கப்புறமாப்பட்டது செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை. அது ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை வந்திருக்கும். இந்த 4ஆம் திசை குரு திசையா வந்திருக்குது. இந்த 4ஆம் திசை யாருக்கு வந்தாலும் அந்த தசை எப்படி இருக்குதுங்கிறத உங்களுடைய ஜாதகத்துல பாத்துக்கோங்க. அப்ப அந்த குரு திசைங்கிறது உங்களை வாழ வைக்கணும். சுபகிரகம். உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே இருக்கக்கூடாது, கஷ்டகாலங்கள் இருக்கக்கூடாது, நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கணும். ஆனா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்து கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. நல்ல குடும்பத்திலிருந்தும் சங்கடம் சலிப்புகள் வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாமே நஷ்டமா இருக்குது, விரயமா இருக்குது. அப்படின்னா உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசை எப்படி இருக்குதுங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது தீர்க்கமான குணம் கொண்டவங்கள், மன உறுதி கொண்டவங்கள், கொஞ்சம் முன்கோபம் உடையவர்கள். அவங்க எந்த காரியத்தையுமே விடாப்பிடியாக இருந்து சாதித்து வெற்றி கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது இந்த காலகட்டத்துல ஒரு ஆடு ஆடிட்டாங்க. அதற்கு காரணமாகப்பட்டது 7.5 சனியும் ஒரு காரணம். அதுபோக செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை. இந்த சனி திசையில் நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. இந்த சனி திசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தது எல்லாமே ஏமாற்றம், பெரிய நஷ்டம். எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் கண்டிப்பா கீழே வந்திருப்பீங்க. நல்லா வாழ்ந்த குடும்பங்களும் கஷ்டப்பட்டு இருக்குது. அப்போ அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே விடுதலை இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது போக அந்த தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு உங்க ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி பார்க்க முடியலன்னா எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.